ஏங்க நீங்கள் இங்கே இருங்க, நான் இட்லி கடைக்கு போகிறேன். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கும் போது வாங்க, அங்கே வந்து சூட இட்லி தின்னுட்டு வந்துருங்க. சரியா? பிறகு மத்தியானத்துக்கு நான் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு தரேன். இட்லி கடைக்கா போற? ஆமாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 10 நாளைக்கு மேலே ஆயிட்டுல, நம்ம பொழப்பு பார்க்க வேண்டாமா? கடை போடணும்ல, அப்போ தான் வயிற்ற கழுவ முடியும். நான் போயிட்டு வரேன்னு நீங்கள் இருங்க. நானும் வாரேன் காஞ்சனா. வீட்டுல இருந்து என்ன செய்ய போறேன்? நீங்கள் எதுக்கு பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, இட்லி சட்டியை கொண்டா. நீ மட்டும் தனியா போய் கஷ்டப்படுவ. நான் இங்க சும்மா உட்காந்து சொகுசா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கணுமா? கொண்டா கொண்டா, நானும் வாரேன். நானும் சேர்ந்து கடையில வேலை பார்க்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லைல்ல. பழகிக்கிட்டுதான் காஞ்சனா, வா போவும். இந்த மனுஷன் மனசார திரும்பி வந்துட்டான். என் வாழ்க்கையிலையும் இப்படியெல்லாம் நல்லது நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஒரு பையாவது வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கணும்டி. அப்படியே சும்மா வந்துட்டோம். இப்போ பாரு, இது எப்போ கிழிஞ்சு விழுமோன்னு தெரியாமல் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. அதான் நான் சொன்னேன், கடைக்கார்ட்ட சொல்லி 2 கவர் போட சொல்லுங்கன்னு. நீங்கள் எங்கே கேட்டீங்க? இது போதும் இது போதுன்னு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, இப்போ கஷ்டப்படுங்க. ஒரு கவர் கொடுக்கறதுக்கே அவன் முக்கால் அளவுதான். 2 கவர் எப்படி தருவான்? என்ன ஒத்த ரோசாவும் ஒற்றை குச்சி எங்கே போயிட்டு வரீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊரில் ஒரு ஒத்த பனை மரம் இருக்குல்ல, அதுக்கு அடியில் புதையல் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அங்கே தான் போய் தோண்டி புதையல் எடுத்துகிட்டு வாரோம். என்னது, புதையல் இருக்கா? ஆமா, உனக்கு தெரியாதா? நாங்கள் எடுத்துட்டோம்ல. எங்க காட்டுங்க பாப்போம். ஐயையோ, இந்த புதையலை எடுத்தவங்க மட்டும்தான் பார்க்கணும். மற்றவங்களாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் கக்கி செத்துருவாங்க. அப்போ உங்க வீட்டுக்கு போவீங்களே, உங்க வீட்டில் உள்ளவங்களாம் பார்ப்பாங்கல்ல, அப்போ எல்லாரும் ரத்தம் கக்கி செத்துருவாங்களோ? வீட்டாளுக பார்த்தா ஒன்றும் ஆகாது, வெளியாளுக்க பார்த்தா தான் சாவாங்க. என்னங்கடி கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? கையில் என்னது? அது எதுக்குமா உங்ககிட்ட சொல்லணும்? இல்ல, நேத்து செல்வி கறி வாங்கிட்டு போனா என்னதுன்னு கேட்டேன். உள்ள 4 காஞ்ச இட்லி இருக்குன்னா, அதே மாதிரி இப்ப நீ என்னது வாங்கிட்டு போற? கறியா வாங்கிட்டு போற? யோ மெண்டல் பிடிச்ச ராதாக்கா, இன்னைக்கு கார்த்திகை தீபம், இன்னைக்கு யாரு கறி வாங்கிட்டு போவா? ஓ, கார்த்திகை தீபமா இன்னைக்கு? எனக்கு ஞாபகமே இல்லையே. அதானே என்ன ஓலையை பறிக்கிட்டு போறாளுங்கன்னு பார்த்தேன். கொலக்கட்டை விற்க போறீங்களோ? ஆமா ஆமா, கொலக்கட்டை விற்க போறோம். ஆனா உனக்கெல்லாம் தருவோம்னு நினைக்காதே. உங்க கொலக்கட்டை எனக்கு எதுக்குமா? எனக்கு வேணும்னா நான் வச்சு திங்க போறேன். அதானே, அதான் 1.5 லட்சம் வச்சிருக்கீங்கல்ல. ஏ கடவுளே, எப்ப என்ன பேச்சு பேசினாலும் கடைசியில இந்த 1.5 லட்சத்துல தான் வந்து நிக்கீங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வழியை மறைச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்க? கையில் வேற கவரில் விளக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கு. நான் வீட்டில் போய் முதல்ல வைக்கணும். எப்போ கவர் கிழிஞ்சு விழுமோன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரியா? தூர தள்ளிப்போ, நாங்கள் போகணும். மாலாக்கா, நம்ம நல்லா ஓலை கொலக்கட்டை வச்சு நம்ம மட்டும் திம்புன்னு ராதாக்காக்கு கொடுக்கக்கூடாது. ஆமாடி, இவளுக்கெல்லாம் எவ கொடுப்பா? ஏக்கா, செல்வி அக்காவுக்கு லட்சுமி அக்காக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு கொடுத்துருவோன்னே. அவங்க ஓலை கொலக்கட்டை விற்காங்களோ இல்லையோ, அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு கொடுத்துருவோம். ஆமாடி, செல்விக்கு லட்சுமி அக்கா கொடுக்கணும், இளிச்சக்கா கொடுக்கணும், சிம்ரன் வீட்டுக்கு போகணும், சாணி அக்கா வேற வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கொண்டு கொடுக்கணும். அப்புறம் தாத்தா வீட்டுக்கு கொண்டு கொடுக்கணும். ஊர்ல இருக்கிற வீடெல்லாம் சொல்லுவாளுங்க, என்னைய மட்டும் ஒதுக்கி வைப்பாளுங்க. போங்கடி போங்க, எனக்கு என்ன கொண்டாட தெரியாதா? நானும் கார்த்திகை தீபத்தை எப்படி கொண்டாடுதுன்னு பாருங்க. உனக்கு என்னம்மா, நீ மகாராணி, நீ எப்படினாலும் கொண்டாடுவ. நாங்களாம் அப்படி கிடையாதும்மா. தூர தள்ளிப்போ, நாங்கள் வீட்டில் போய் கார்த்திகை தீபத்தை கொண்டாட விடு. சரி, நான் காசை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் எல்லாரும் என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துதாங்க. பேசாம தலைவர்கிட்ட போய் என் காசு காணாம போயிட்டுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன? ஆஹா, ஐடியா சூப்பரா இருக்கே. தலைவர் வீட்டுல போய் கொஞ்ச நேரம் அழுது போறேன்டா போதும். அந்த மனுஷன் நல்ல மனுஷன், கேட்டோன்னா மனசெல்லாம் இலகிடுவாரு. உன் 1.5 லட்சத்தை காணுமாமா, கவலைப்படாம இரு, நான் உனக்கு 1.5 லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் காசை எடுத்து கொடுத்துருவாரு. அப்பனா நம்மளுக்கு நல்ல நம்ம காசும் சேர்ந்து 3 லட்சம் ஆயிரும். ஆஹா, ஐடியா சூப்பரா இருக்கே. ராதா, ஐடியா கொடுக்கறதுல உன்னை யாரும் அடிச்சுக்கிடவே முடியாது. நல்ல 3 லட்சம் சம்பாதிக்க போறேன். போங்கடி போங்க, ஓலை கொலக்கட்டை அவிக்க போறீங்க. ஓலை கொலக்கட்டை அவங்க நான் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடுதுன்னு பாருங்க. நானும் கடைக்கு போய் விளக்கு வாங்குவோம்ல. விளக்கு வாங்கணும், அதுக்கு எதுக்கு நம்ம துட்டு எடுத்துட்டு போகணும்? அதெல்லாம் செய்யக்கூடாது. வீட்டுக்கு போய் அந்த தாடிக்காரனை அடிச்சு துட்டு வாங்கிட்டு போய் அந்த துட்டு வச்சுதான் விளக்கு வாங்கணும். யோ எந்திரியா, என்ன பகல்ல தூக்க வேண்டி கிடக்கு? ராதா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நேரம் தூங்கிக்கிடுதே. ஊரெல்லாம் கார்த்திகை தீபம் கொண்டாடுதாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன உறக்க வேண்டி கிடக்கு? உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதம்ல, புரியலையா? எல்லாம் நல்லா புரியுது. நானும் போய் விளக்கு வாங்கணும், கொலக்கட்டை வைக்கணும். துட்டு எடுங்க. துட்டு என்கிட்ட எங்க இருக்கு? நான் தான் 2 நாளா வேலைக்கு போலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப விளக்கு வாங்க எனக்கு 1000 ரூபாய் வேணும். என்ன விளக்கு வாங்க போற? அகல் விளக்கு தான், வேற என்ன வாங்க போறேன்? அகல் விளக்குக்கு எதுக்கு 1000 ரூபா? 1 2 ரூபா தானே. என்ன ஒரு விளக்கா வாங்குவாங்க? வீடு பூரா விளக்கு வைக்கணும், வீட்டுக்கு வெளியெல்லாம் வைக்கணும்ல, கொலக்கட்டை வைக்கணும், எல்லாம் செய்யணும். நிறைய துட்டு செலவாகும். 1000 ரூபாய் எடுங்க.
1000 என்கிட்ட இல்லையே ராதா, வேலைக்கு போனாதான் துட்டு இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய? எல்லாரும் கொண்டாடுவாங்க, நான் மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்துருக்கணுமோ? நீ ஏன் சும்மா உட்காந்துருக்கணும்? உன்கிட்ட தான் துட்டு இருக்குல்ல, அந்த துட்டு எடுத்து செலவழி. ஓஹோ, என் கையில துட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அது எப்படா காலியாக்கலான்னு பாக்கீரோ? அப்படியெல்லாம் பார்க்கல. நீ உன்கிட்ட இருக்கிற துட்டு எடுத்துக்கோ. நான் வேலைக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கு துட்டு தந்துருதே. கடனா எடுத்துக்கோ, சரியா? சரி சரி, போனா போதுன்னு கடனா எடுத்துக்கிடுதே. சரியா, 1000 ரூபா தந்துடணும். தாரேன் தாரேன். நல்லதா போச்சு. கார்த்திகை தீபம் கொண்டாட ஒரு 200 ரூபா போதும். மிச்ச துட்ட பூரா ஆட்டையை போட்டுடலாம். எப்படியும் நம்ம இந்த ஆள்கிட்ட 1000 ரூபா பிடிங்கிடணும். சரி, வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கே. என்ன செய்ய? ஏங்க என்ன வெட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? இந்தாங்க இத பிடிங்க. என்ன பட்டு இவ்வளவு பண்டத்தை தூக்கிட்டு வர? இதெல்லாம் என்னால திங்க முடியாது. உள்ள கொண்டு வச்சிரு. உங்களுக்காண்டி கொண்டு வரல மனுஷா. இது எல்லாத்தையும் கொண்டு போய் மங்கம்மா வீட்ல கொடுத்துட்டு வந்துருங்க. மங்கம்மா வீட்டுக்கா? என்ன விசேஷம்? இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம வீட்ல செய்வோம்லங்க. அப்பம் பொரி உருண்டை இதெல்லாம் சாமிக்கு வச்சு படைப்போம்ல. அதனால தான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு சாமி கும்பிட தனியா எடுத்து வச்சிட்டேன். மங்கம்மா இதெல்லாம் செஞ்சாலோ இல்லையோ, அதனால இத கொண்டு அவளுக்கு கொடுத்துருங்க. அவளும் வச்சு சாமி கும்பிடட்டும். அப்படியே பட்டு, உனக்கு அவ மேல எவ்வளவு பாசம். உங்களை விடலாம் ஒன்றும் அதிகமா கிடையாது. சரி சரி, நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துருதே. வந்த உடனே நம்ம வீட்டுல சாமி கும்பிடுவோம். சீக்கிரம் போனமா வந்தமான்னு இருக்கணும். அங்கேயே போய் பல்ல கடிக்கிட்டு நிக்க கூடாது, சரியா? மங்கம்மா மங்கம்மா நில்லு நில்லு நில்லு, மங்கம்மா மங்கம்மா சொல்லு சொல்லு சொல்லு. மங்கம்மா மங்கம்மான்னு சொல்ல வடிக்கிறதே இந்த மனுஷனுக்கு வேலையா போயிட்டு. சரி போயிட்டு வரட்டும். வந்த உடனே நம்ம சாமி கும்பிடுவோம். அண்ணாச்சி, இந்த விளக்கெல்லாம் எவ்வளவு? ஏக்கா 5-10 ரூபாக்கா. 5 விளக்கு 10 ரூபாயா? எனக்கு ஒரு 25 விளக்கு தாங்களே. 25 விளக்கு வாங்கி எங்க கொண்டு வைக்க போற? நீயா? நான் எங்க போனாலும் வந்துருவியா? நீ தான் எனக்கு முன்னால வந்து நிக்க. ஓண்டெல்லாம் மனசி பேசுவாளா? நல்ல நாள் அதுவுமா விளக்கு வாங்க வந்திருக்கேன். என் வேலையை நான் பார்க்கேன். அண்ணாச்சி, சொன்னது கேட்டுச்சா? எனக்கு ஒரு 25 விளக்கு கவர்ல போட்டு கொடுங்க. சரிக்கா, இந்த தாரேன். நல்ல விளக்க தாங்க அண்ணாச்சி. எதுவும் ஓட்ட உடசல போட்டு விட்டுறாதீங்க. சரி சரி, நல்ல விளக்கா தாரேன். அண்ணாச்சி, அப்படியே எனக்கும் விளக்கு தாங்க. ஏக்கா, உங்களுக்கு எத்தனை வேணும்? நான் தான் ஒரு கஸ்டமர் முன்னால நிக்கமுல்ல, எனக்கு தானே முதல்ல கொடுக்கணும். நான் நின்றுகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு என்ன வேணும்னு அவட்ட எது கேட்கிரு? ஏக்கா, கேட்கத்தான்க்கா செஞ்சேன். உங்களுக்கு தான் முதல்ல தருவேன். சரி சரி, அந்த பயம் இருக்கட்டும். சீக்கிரம் கொடுங்க. என்னது பயம் இருக்கட்டுமா? நீ என்ன பெரிய இவளா? இங்க பாருடி தொடப்பக்கட்டை, வந்தமா விளக்கு வாங்கினமா போனமான்னு இருக்கணும். இருக்கிற ஆள்கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது. அதே தான் நானும் சொல்லுதேன். நான் எங்க போனாலும் என்கிட்ட வம்பிழுக்கிறத விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு. யோ, சீக்கிரம் விளக்க குடுமையா. சூனியக்காரங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டியிருக்கு. ஏக்கா, என்னக்கா என் மண்டையை பார்த்தா சூனியக்காரி மாதிரியே தெரியுது. அடே கோவத்தை கிளறாத. உன்னைய பார்த்து சூனியக்காரன்னு சொல்லல, பின்னாடி நிக்கிறவளை பார்த்து சூனியக்காரின்னு சொன்னேன். சீக்கிரம் கொடு. ஐயோ, எனக்கு பயமா இருக்குக்கா. பின்னால நிக்கிற அக்கா சூனியக்காரியா? ஆமா, உனக்கு தெரியாதா? இவ ஒரு சூனியக்காரி தான். இவ சூனிய வச்சான்னு வச்சுக்கோயே, உன் பரம்பரையே நாசமா போயிரும். கடைக்காரன்ட்ட என்ன சொல்லுதா? குசு குசுன்னு பேசுதா? ஒன்னும் புரிய மாட்டேக்கி. நீ சீக்கிரம் விளக்க கொடு, நான் இடத்த காலி பண்ணுதே. இந்தாங்கக்கா, 25 விளக்கு இருக்கு. சீக்கிரம் ஓடிருங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏக்கா, 50 ரூபா எடுங்கக்கா. இந்தாங்க 50 ரூபா. நான் போயிட்டு வரேன். சரிக்கா, எப்ப விளக்கு வேணாலும் நம்ம கடைக்கே வாங்க. ஆட்டும் ஆட்டும். பின்னால இருக்கிறவங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் பாத்துக்கிட்டுதேங்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிட்டு. இந்த செல்வி இந்த கடைக்காரன்ட்டு என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு போனா, ஆனா என்ன சொன்னானே ஒண்ணுமே கேட்கலையே. சரி, அவ என்னத்த சொல்லியிருந்தா எனக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அண்ணாச்சி, அவ 25 விளக்கு வாங்கிட்டு போனால, எனக்கு ஒரு 50 விளக்கு தாங்க. 50 விளக்கு எதுக்குக்கா? உன் மண்டையில வச்சு கொளுத்த. எவ்வளவு கேட்கணும் அவளை தாயே? எம்மாடி, மண்டையில வச்சு கொளுத்தவா? அப்பனா உண்மையாவே இவ சூனியக்காரி தான் போலயே. என்ன விளக்கு தர முடியுமா தர முடியாதா? ஏக்கா, நான் ஒரு பாவமும் அறியாதவன்க்கா. தயவு செஞ்சு வேற கடையே பாருங்கக்கா. ஏன் உன் கடையில விளக்கு இல்லையா? இவ்வளவு விளக்கு வச்சிருக்கல, குடுக்கறதுக்கு என்ன கேடு உனக்கு? தாரேன்க்கா, தாரேன். உங்களுக்கு 50 விளக்கு தானே வேணும்? இருங்க, கவர்ல போட்டு தாரேன். இந்தாங்கக்கா 50 விளக்கு. சரி, துட்டு எவ்வளவு ஆச்சு?
ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, சூனியக்காரங்க கிட்ட எல்லாம் நான் துட்டு வாங்க மாட்டேன். பிறகு மறந்து போய் எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டீங்கன்னா என்ன செய்ய? என்னது, நான் சூனியக்காரியா? எவன் சொன்னா? உங்களுக்கு முன்னால ஒரு அக்கா போனாங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. செல்வி, என்னைய பார்த்தா சூனியக்காரின்னு சொல்லுதே. இரு வாரேன், வந்து உன்னை கவனிச்சுக்கிடுதே. நீ செஞ்சதுல எனக்கு ஒரு நல்லதுதான். எனக்கு ஓசையில் 50 விளக்கு கிடைச்சிட்டு. எத்தே நல்லா இருக்காத்தே? ஆமா மருமோளே, நல்லா அழகா வச்சிருக்கியே. விளக்கெல்லாம் நல்லா அழகா இருக்கே. எத்தே, யாரும் இதெல்லாம் பாராட்ட தேவையில்லை. அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லுங்க. மருமோளே கோச்சிக்கிடாத, நல்ல நல்லதுமா சண்டை போட்டு கிடக்காத. அவங்ககிட்ட வேணா சமாதானம் ஆயிருமா? எத்தே, அவர் அன்னைக்கு வண்டியில் வரும்போது என்னெல்லாம் பேசினாரு தெரியுமாத்தே? நீங்கள் என்னடானா சமாதானம் ஆயிருங்கீங்க. உங்கள் பிள்ளை தானே, அதனால நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. எப்படியோ போங்க. ஏமா ஏமா இப்படி இருக்கா? ஒரு நாளைக்கு சண்டை போட்டு அதையேவ சொல்லிக்கிட்டு இருப்பா. உனக்கு நல்லா வேணும். பொண்டாட்டிட்டு சண்டை போட்டா அவ சமாதானம் ஆகிற வரைக்கும் நீ போய் மன்னிப்பு கேட்க தான் செய்யணும். போ, பின்னாலே போய் மன்னிப்பு கேளு. எனக்கு அவட்ட போய் பேசவே பயமா இருக்கு. ராணி மாதிரி ஆடுவா. அப்ப இப்படியே சண்டை போட்டுட்டே கடை. மஞ்சு, பாத்தியா, நான் வைக்கிற விளக்கு தான் அழகா இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எதுக்கு இப்படி சொல்லுதே? நான் வைக்கிற விளக்கு அழகா தான் இருக்கு. பாரு, என் விளக்கு தான் நல்லா நின்று அழகா எரியுது. உன் விளக்கு இப்ப அணைஞ்சு போயிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏ பிள்ளைல, சாமி கும்பிட எல்லாம் ரெடி ஆயிட்டு விளக்கு வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. ஏமா, இன்னும் விளக்கு வச்சு முடிக்கலமா, வச்சுட்டு வாரோம். எவ்வளவு நேரம்டி? சீக்கிரம் வா. நான் எந்திரிச்சு உள்ள போக மாட்டேனே. நான் போனேன்னா என் விளக்கெல்லாம் நீ அணைச்சு விட்டுருவேன். அதனால இங்கே தான் உட்கார்ந்திருப்பேன். அடியே, வர போறீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் காட்டு கத்திக்கிட்டு இருக்கே? என்னது, ரேகா சொன்னாளா? நான் அவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரேகா சொன்னாங்க, இரு கேக்கே. அடி பாவி, நான் ஒண்ணுமே சொல்லலையே. இவ என்னையில மாட்டி விடுதா? அடியே, என்ன வர வர திமிர் வச்சு போச்சா? ஒழுங்கு எஞ்சி 2 பேர் உள்ள வாங்க. ஏமா வாரேம்மா, நான் போகணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மஞ்சு தெரியாம சொல்லிட்டா. வாங்க உள்ள போவோம். சாமி கும்பிட வேண்டாமா? வாங்க சீக்கிரம் போவோம். இங்க கீழே ஒரு விளக்கு அணைஞ்சு கிடக்கு பாரு, அதை ஏற்றி வச்சுட்டு வா. ஏமா இங்க பாருங்கம்மா, நான் வச்ச விளக்கு எதுவுமே அணையல, எல்லாம் அழகா எரியுது பாருங்க. சரி சரி, விளக்கு வச்சா அழகா தான் இருக்கும். உள்ள வா, சாமி கும்பிட்டுட்டு பிறகு வந்து இங்க உட்காந்துருங்க. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். வாங்க போவோம். ரேகா, நீ மட்டும் ஏன் அம்மா சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வா. இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு உள்ள வாரேன், போங்க. எந்திரிச்சு வா, எல்லாரும் சேர்ந்து போவோம். இல்லைன்னா நீங்க டேரா போட்டுருவேன். இந்த கோழி கொண்ட கறிக்கு இன்னைக்கு இருக்கு. சகோதரி விஜய், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் கொஞ்சம் விளக்கு ஏத்துங்க, அப்பதான் வீடு அழகா இருக்கும். நந்தினி, இது நம்ம கல்யாணத்துக்கு பிறகு வர முதல் கார்த்திகை தீபம். இதை மறக்க கூடாது. நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிடணும், சரியா? சரி விஜய். அம்மாவும் பிரியாவும் சேர்ந்து எல்லா வருஷமும் விளக்கு வைப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு விளக்கு வச்சது கிடையாது. வாசல்ல மட்டும் வைப்பாங்க. எனக்கு கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்கு வைக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா எங்க வீட்டுல வைக்க முடியாதுல்ல, அது குடிசை வீடு தானே. அதனால வாசல்ல மட்டும் 2 விளக்கு வைப்போம். வேற எதுவுமே வச்சதே கிடையாது விஜய். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப ஆசையா வைக்கிறேன். கவலைப்படாத நந்தினி, இனிமே நீ எப்பவும் நிறைய விளக்கு வச்சு அழகா கார்த்திகை தீபத்தை கொண்டாடலாம். இது உன் வீடு. ஏ பிள்ளைலா, இன்னம்மா விளக்கு வச்சுட்டு கிடைக்கீங்க? வீடே நல்ல ஜெகஜோதியா அழகா இருக்குமா. என் மருமக வந்த நேரம் என் வீடு எப்படி ஜொலிக்குது பாருங்க. ரொம்ப நன்றி அங்கிள். சரி, நாங்கள் 2 பேரும் கோயிலில் சிறப்பு பூஜை இருக்கு, கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் வரணும்ல. விளக்கு வச்சு முடிச்சுட்டு 2 பேர் வந்துடுதீங்களா? சரிம்மா, நாங்க 2 பேரும் வந்துருதோம். ஏல ராத்திரி போல மருமோல பைக்கில் கூட்டிகிட்டு அலையாத, கார் எடுத்துட்டு வந்துருங்க. சரிப்பா, கார்ல கூட்டிட்டு வரேன். சரிம்மா, விளக்கு வச்சு முடிச்சுட்டு வாங்கண்ணே. நாங்கள் போய் பூஜைக்கு நிற்கோம். நம்ம வீட்டு பூஜை இல்லை, நம்ம தான் முதல்ல போய் நிற்கணும். நாங்கள் போகிறோன்னே. சரி ஆண்டி, நீங்க போங்க, நாங்க பின்னாலே வாரோம். ஏல விஜய், நந்தினி விளக்கெல்லாம் வச்சு முடிச்ச உடனே நல்லா அழகா ஒரு போட்டோ எடுத்துருன்னு. நல்லா இருக்கு, டெக்கரேஷன் சூப்பரா இருக்குமா. நந்தினி, போட்டோ எடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சரி அங்கிள், போட்டோ எடுத்து வைக்கோம். சரி வாங்க, நாங்கள் கிளம்புதோம். மருமோளே, நல்லபடியாக பூஜையை முடிச்சாச்சு. ஆமாத்தே, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நாம ஓலை கொலக்கட்டை மட்டும்தான் செஞ்சோம். முருகேசன் வீட்டில இருந்து கொண்டு வந்த பலகாரத்தையும் சேர்த்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்னைக்கு நல்லா சாமி கும்பிட்டோம் மருமோளே. ஆமா ஆமா, நல்ல திருப்தியா இருக்கு. இவர்கிட்ட யாரு கேட்டா? இவரை பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமோ? மிஸ்டர் தலைப்பாக்கட்டு மண்டையரே, உங்க கூட சண்டை போட எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா உங்க கூட பேசவே எனக்கு விருப்பம் கிடையாது.
சரி சரி, ஏதோ கோவத்துல பேசிட்டேன், அதுக்கு நீ இப்படியா முஞ்சதுக்கு வச்சுக்கிட்டு இருப்ப? நல்ல நாளாச்சேன்னு பார்க்க, இல்லைன்னா மண்டையை ரெண்டா பிளந்துருவேன். ஆளையும் மண்டையும் பாரு. இதெல்லாம் கோவத்தில் பேசின பேச்சா? என்னம்மா பேசுனீரு? வீட்டில் நம்ம சோறு போட மாட்டேங்கல மருமோளே, அதனால தெரிஞ்சிருப்பான். நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சப்போர்ட் அடிச்சு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை. என்கிட்ட ஏண்டி கோவப்படுதே? பிறவு என்ன, அவள் சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையை ஆட்டுதீங்க. சரி, நான் பேசுனதெல்லாம் தப்புதான், அப்படி பேசியிருக்க கூடாது, மன்னிச்சிரு. போன தடவை இப்படி தான் பண்ணிரு. நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். என்னைய போட்டு ஏசின்னு ஏசிட்டு 2 நாள் கழிச்சு வந்து மன்னிப்பு கேட்டீரு. அதே மாதிரி தானே இப்பவும் செய்தீரு. இனிமே சண்டை போட மாட்டேன், சாரி. எப்பா சாரி பூரி குப்பை தொட்டி லாரி. இல்ல சும்மா இருல, நீ வேற நேரங்களும் தெரியாம என்னத்தையாவது உளறிட்டு கிடக்காது. பிரபு இப்பதான் கரெக்டா பேசுதே. மருமோளே, அவன் தான் மன்னிப்பு கேட்கல, மன்னிச்சிரு. போன போதுன்னு இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுதே. இனிமே என்னைக்காவது என்ன ஏசுனீரு அவ்வளவுதான். அதோட கோச்சுக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். சரி சரி, ஏச மாட்டேன். சரி, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க, கொலக்கட்டை திம்போம். எத்தே நம்ம திங்க முடியாதுத்தே. முதல்ல போய் எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வரணும்ல. அதுக்கு பிறகுதான் நம்ம திங்கணும். ஆமாம் மருமோளே, மறந்தே போயிட்டேன். சாணியாக்கு முதல்ல கொண்டு கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துரு. சரித்தே, நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஏம்மா சாணியத்த வீட்டுக்கு நானும் வரட்டா? வேண்டாம் வேண்டாம், வெளியே குளிரா இருக்கு. நீ வீட்டுக்குள்ளே கடை. நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சம்மந்தியம்மா, கிறிஸ்மஸுக்கு எல்லாரையும் ஊருக்கு கூப்பிட போறீங்களாக்கும்? ஆமாம் சம்மந்தி கண்ணா, தனியாக கிறிஸ்மஸ் கொண்டாடி போறடிக்கி எல்லாரும் இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும்ல. எல்லாவளையும் வச்சு எப்படி சமாளிக்க? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திணுசாலில் இருப்பாளுக. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும், எல்லாம் நம்ம ஆளுக்க தானே. எல்லாரையும் கூப்பிடுவோம். நாளைக்கு தான் போய் கூப்பிடணும். எனக்கு தான் வர முடியுமான்னு தெரியல. இங்கே வேற கொஞ்சம் வேலை கிடக்கு. என்ன சம்மந்திக்கான இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்கள் இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட முடியுமா? ஒழுங்கு மரியாதை வந்துருங்க. சிம்ரன் வீட்டில் இருக்கியா? மாலாக்கா வாங்க, உள்ளதா இருக்கேன். எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கண்ணா. கையில் என்னது? ஏக்க ஓலை கொலக்கட்டக்கா, உங்களுக்காண்டி தான் கொண்டு வந்தேன். சூப்பர் கண்ணா, கொண்டா. நான் இதை சாப்பிட்டதே இல்லை. போன வருஷம் உன் வீட்டில் சிம்ரன் சாப்பிட்டுட்டு என்கிட்ட ஒரேடியாக புகழ்ந்துக்கிட்டு இருந்தா. ஓலை கொலக்கட்டை சூப்பராக இருந்துச்சு மம்மின்னு. நானும் எப்படியாவது சாப்பிடணும்னு நினச்சேன். இங்கே வரும்போதெல்லாம் மறந்து போயிருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு கொண்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். ஏக்கா சூப்பராக இருக்கும்க்கா. ஓலை கொலக்கட்டை எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு எப்போவுமே செய்வோம். மம்மி, போன வருஷம் நான் தான் மாவெல்லாம் பிணைஞ்சு கொடுத்தேன். இந்த வருஷமும் நீ வந்திருக்கலாம்ல. நீ வருவேன்னு நினச்சேன், நீ தான் வரவே இல்லை. சாரி மாலாக்கா, மம்மி வந்திருந்தாங்கல்ல, அதில் மறந்தே போயிட்டேன். சரி டி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன்னு. என்ன கண்ணா, வந்தோடனே கிளம்புதேங்க. இரு, ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் போடுதேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்ட பிறகு போ. ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா. அங்கே வீட்டில் எல்லாம் கொலக்கட்டை திங்காமல் காத்து கிடக்காக. நான் வந்து கொடுத்துட்டு வந்த பிறகு தான் திங்கணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவோமேன்னு வந்தேன். போயிட்டு வரேன்க்கா, இன்னொரு நாளைக்கு வரேன். அப்படியா? என்ன கண்ணா நீ? சரி போயிட்டு வா. சம்மந்தி கிறிஸ்மஸுக்கு கூப்பிடணும். நீங்கள் இப்போ தான் மாலை வந்தால, அவட்ட சொல்லி விட்டுருக்கலாம்ல. ஐயோ சம்மந்தி கண்ணா, வீட்டுக்கு வந்த இடத்துல சொல்லக்கூடாது. நம்ம போய் கூப்பிட்றது தான் முறை. நாளைக்கு போய் கூப்பிட்றதேன். அதுவும் சரிதான் சம்மந்தி, நாளைக்கு போய் எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க. மம்மி கொலக்கட்டை சூப்பராக இருக்கு. எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன். அது வரைக்கும் நான் என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினச்சியா கண்ணா? இன்னைக்கு நான் எப்படி சாப்பிடுதேன்னு பாரு. எவ்வளோ காசு இருந்தாலும் அம்மாவும் பிள்ளையும் இப்படி சோத்து கடிச்சிட்டு கிடைக்கீங்களே. அதெல்லாம் ஒரு ஜாலி கண்ணா. நீங்களும் அது மாதிரி இருந்து பாருங்க, அப்போ தான் தெரியும். வாழ்க்கையில் எப்பவும் ஜாலியாக இருக்கணும். அதுவும் சரிதான் சம்மந்தியம்மா. எத்தே நாளைக்கு சாணியாக்கா இங்கே வருவாங்கன்னு நினைக்கேன். அப்படியாட்டி வாரேன்னு சொன்னாலா? வாரேன்னு அவங்க சொல்லலத்தே. ஆனால் நான் வரும்போது செல்லத்தையக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னட்டி பேசிக்கிட்டு இருந்தா? எனக்கு லேசாக தான் தே காதில் விழுந்துச்சு. செல்லத்தையக்கா சாணியாக்காட்ட சொன்னாங்க, அதான் வந்திருக்கால இப்போமே சொல்லிடலாம்ல அப்படின்னாங்க. அதுக்கு சாணியாக்கா வேண்டாம், நாளைக்கு போய் தான் சொல்லணும், முறைப்படி சொல்லணும் அப்படின்னாங்க. சிம்ரன் எதுவும் மாசமா இருப்பாளோ? அதை சொல்லத்தான் நாளைக்கு வருவாங்களோ? அப்படியெல்லாம் இல்லையேக்கா. கொலக்கட்டையை பார்த்தோன்னே பேய் மாதிரி திங்காலே. 2 பேரும் எதுக்கு மண்டையை உடைச்சிட்டு கிடைக்கீங்க? அதான் நாளைக்கு வருவாங்கல்ல, வந்தா தெரிய போகுது. எல்லாம் அருணு, மீனா, வாமா, வாங்க. சோழி முடிஞ்சது. பாப்புக்குட்டி, இதுதான் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்துக்கு நல்ல வீடு பூரா விளக்கு வச்சு சாமி கும்பிடணும். சரியா? பாரு அம்மா எப்படி விளக்கு வைக்கன்னு பாரு. அடியே, பச்சை பிள்ளைய கொண்டு விளக்குக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்க, காலு கை சுற்ற போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியும் மாமியாரே, கவனமாக தான் வச்சிருக்கேன். நீ முதல்ல பிள்ளைய ஏன்ட்ட கொண்டா, நீ விளக்க ஏத்து, நான் பிள்ளைய வச்சுக்கிடுதே. பிள்ளைக்கு கார்த்திகை தீபம்னு என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டாமா? நானே வச்சுக்கிடுதே. நீ சொல்லி கொடுக்கன்னு பிள்ளை காலை கையை சுற்றுவதாயே, பிள்ளைய கொண்டா. பிள்ளைய பெத்தவா நானு, எனக்கு தெரியாதா? பிள்ளை எப்படி கவனமாக பார்க்கணும்னு எனக்கு தெரியும். என்னன்னு போய் தொலை, நான் போய் சாமி கும்பிட எல்லாத்தையும் எடுத்து வைக்க.
பாப்புக்குட்டி ஏமா அழுவுத? பூச்சாண்டி இல்லம்மா, நம்ம பாட்டி தான். பயப்படாத பயப்படாத.